ஒரு காலத்தில் இந்தியாவில் லட்சக்கணக்கான கழுகுகள் இருந்தன. இப்போது அவை மிகவும் அரிதானவை. ஏன் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? முக்கிய காரணம் டைக்ளோஃபெனாக் என்ற மருந்து. விவசாயிகள் வலியை குறைக்க தங்கள் கால்நடைகள் மற்றும் காளைகளில் இந்த மருந்தை செலுத்தினர். கழுகுகள் இறந்தவுடன் கழுகுகள் சடலங்களை உண்ணும். இறைச்சியிலுள்ள மருந்திலுள்ள ரசாயனங்கள் கழுகுகளுக்கு தீங்கு விளைவிக்கும். அவற்றை சாப்பிட்டவுடன் அவற்றின் சிறுநீரகங்கள் வேலை செய்வதை நிறுத்திவிடும். பல கழுகுகள் திடீரென இறந்துவிடும். இதனால்தான் 1990 மற்றும் 2000க்கு இடையில் இந்தியாவில் கழுகுகளின் எண்ணிக்கை 99% குறைந்துள்ளது. அதாவது ஒரு காலத்தில் மில்லியன் கணக்கில் இருந்த பறவைகள் இப்போது ஆயிரக்கணக்கில் கூட இல்லை. இது சுற்றுச்சூழல் அமைப்புக்கும் ஒரு பெரிய இழப்பாகும். ஏனென்றால் கழுகுகள் இறந்த விலங்குகளை சாப்பிட்டு சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்திருக்கின்றன. அவை இல்லாமல் நோய்கள் பரவும் அபாயமும் அதிகரிக்கும்.